ஒவ்வொரு கடவுள் தான் பலன். இந்த ரெகுலராக ப்ரேயர் பண்ணுறவங்க சொல்கிறாங்க, அதாவது 8 to 8 ப்ரேயர் பண்ணுறவங்க, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுறவங்க, அவங்கள பற்றி சொல்கிறேன். ப்ரேயர் பண்ணாதவங்க பிரச்சனை கிடையாது. தொடக்கம் இறுதியும் ஒரு நாளுக்கான அந்த ஒரு நிலையை ஒவ்வொரு கடவுளோடு தான் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் உதவுகின்றது. நம்முடைய அன்றாட ஜபங்களும் அந்த ஒவ்வொரு கடவுளோடு தான் உதவுகின்றது. இருப்பதையும் அவ்வாறுதான் இந்த மே மாதத்தில் நாம் மேற்கொண்ட வணக்க மாதத்தினுடைய முதலும் தந்தை மகன் தூய ஆவி பெயராகிய என்னுடைய ஜபமும் 10 மணி முடிந்தவுடன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக நாம் சொல்கின்றோம். இவர்கள் நம்முடன் இருக்கின்ற ஒரு பயணமானது தொடர்ந்து வருகின்ற ஒரு கிறிஸ்தவ பயணம். இந்த பயணத்தை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் சற்று மூவர் கனவை தாண்டி மரியன்னை நிலசுத்தமாரை சந்தித்த பெருவிழாவுடைய நற்செய்தி வாசகத்தை தான் இன்று நம்முடைய அருட்பணியாளர் நமக்கு வாசித்திருக்கிறார். முதல் வாசகம் 2வது வாசகம் மூவொரு கடவுளுடைய பெருவிழாவுடைய வாசகங்களாக இருக்கின்றது. நம்ம லைப்ரரி பார்த்துருந்தீங்கன்னா இது என்னடா ரீடிங் கார்டுன்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை, ரீடிங் பத்திரமா அங்கதான் இருக்கிறது. 2 பெருவிழாக்களை கொண்டாடுவதனால் நம்முடைய வாசகங்களை நாம் இவ்வாறு இன்று அமைந்திருக்கின்றோம். மரியன்னையுடைய ஒரு பயணத்தை நாம் உற்று நோக்க வேண்டும். விரைந்து புறப்பட்டு ஒரு மலை நாட்டிற்கு மரியன்னை பயணத்தை மேற்கொள்கிறார். மேற்கொண்ட அந்த பயணம் எத்தனை மாதம் இருக்கிறது? 3 மாதங்கள் இருக்கின்றது. 3 மாதம் அந்த ஒரு வீட்டில் தங்கி அவருக்கு பணிவிடையை முடித்திருக்கிறார் என்றும் நம்முடைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி வழியாக இருக்கின்றது. இந்த மே மாதம் பல அற்புதங்களை நிகழ்த்துகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. குழந்தை தெரேசாவை பற்றி தெரிந்திருப்பீர்கள். 1883ஆம் ஆண்டு குழந்தை தெரேசா வாழ்ந்த காலமே மிகவும் ஒரு குறுகிய காலம்தான். அந்த குறுகிய காலம் பல நிலைகளில் நோயினால் அவர்கள் அவதிப்படுகிறார்கள். இந்த வருடத்தினுடைய மே மாதம் மிகவும் அவர் நோயுற்றார். மோசமாக இருந்தது. அவருடைய நிலைமையானது மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருக்கின்றது. சாவும் தருவாயில் இருக்கிறது. தன்னுடைய தந்தை லூயிஸ் மார்டின் என்பவர் மரியன்னையினுடைய பேரில், நவநாளின் பேரில் இவருக்காக ஒரு பூசகரத்தை ஒப்புக் கொடுப்பதற்காக பணம் அனுப்பி ஒரு பங்கிற்கு ஜெபிக்க சொல்லியிருக்கின்றார். இந்த நிலைமையானது மோசமாக கொண்டிருக்கின்ற பொழுது 13ஆம் நாளில் மே மாதம் 13 என்ன அதனுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம்.